ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல வாங்கின காசுக்கு மேல கூன பிளேயர்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா ஆக்ஷன்ல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் அந்த பிளேயர்ஸ் அந்த டீமால வாங்கப்பட்டிருப்பாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்திருக்கும், அந்த டீமோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கேள்வி கிடையாது, உங்களோட ஃபேவரட்டை தான் நீங்க சொல்ல போறீங்க. ப்ரோ கபடியில பல பிரதர்ஸ் அதாவது அண்ணன் தம்பிங்க ஆடி இருக்காங்க. அதுல உங்களோட ஃபேவரட் அண்ணன் தம்பி காம்போ யாரு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நாம வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ஆக்சுவலி நாம இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ஆக்ஷன்ல அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கி அவங்க ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற வீடியோ தான் அது. ஸோ அதோட கமெண்ட்டுக்கு கீழே இந்த வீடியோவை போட சொல்லி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு பெரிய தேங்க்யூ. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. சரி, ஓவராலா இந்த வீடியோல வந்து நான் நிறைய பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்கேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்காங்க. தமிழ் தலைவாசல இருந்து கூட பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் நான் இங்க மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சில பிளேயர்ஸ் வந்து NIP-யா சைன் பண்ணி எடுக்கப்பட்டு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க. அயன், அஜித் சவான், நிதேஷ் இவங்கலாம் வந்து யங்ஸ்டர்ஸா அதாவது NIP பிளேயர்ஸா உள்ள வந்தாங்க டீமுக்குள்ள. பட் டீம்ல அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸை கொடுத்துட்டு நாம அப்படியே நம்மளோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டனோட லெஃப்ட் கார்னர் அமன். இவரை பேஸ் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 13 லட்சத்துக்கு தட்டி தூக்குனாங்க. புனேரி பல்டன் முகமது ரேசா சடுலி சியனே அந்த இடத்துல இருந்தாரு, அவரை வெளியே விட்டுட்டு தான் அமனை எடுத்திருந்தாங்க. முகமது ரேசாவை இவரால் ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வியா இருந்துச்சு இந்த டீம் இவரை எடுக்கும் போது. பட் அதற்கு கொஞ்சம் கூட நான் சளைச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஓவராலா 52 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு ரைட் பாயிண்ட், 53 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் சீசன் பாதியில ஒரு சில டைம் வந்து சப்ஸ்டிட் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டார். ஸ்டார்டிங் 7லயும் இல்லாம பெஞ்சில் இருக்கப்பட்டார். மற்றபடி இவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த டீம் வின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமா இருந்துச்சு. ஆரம்பத்தில் புனேரி பல்டன் அடின்னு அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனா இந்த அமன் ஷெராவத் இருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஆல்மோஸ்ட் பேஸ் பிரைஸ் 13 lakhs-க்கு ஒரு கிடைச்ச ஒரு பிளேயர் 2 கோடிக்கு போன பிளேயரை வந்து ஈக்குவல் பண்றாருன்னா அதை விட ஒரு டீமுக்கு என்ன வேணும், அது இங்க நடந்திருந்துச்சு. அண்ட் தென் அதை தொடர்ந்து சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம்ல இருந்து ஒரு பிளேயரை சொல்றேன், சஞ்சய் துல், ரைட் கவர் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ், 13.20 லட்சம். ஸோ இவர் எடுத்திருந்தாங்க, ஒரு தரமான பிக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. 57 டேக்கிள் பாயிண்ட்ஸ் இந்த சீசன் மட்டும் அவர் எடுத்திருந்தாரு. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அவர் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவரோட சப்போர்ட் ஓவராலா ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபென்ஸை வேற லெவல்ல வச்சிருந்துச்சு. ரொம்ப குருஷியலான டைம்ல ரொம்ப பிக் மேட்ச் பிளேயரா இருந்தாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஹரியானா சாம்பியன்ஷிப் படிச்சதுக்கு 13.20 லட்சம் தான் ஒர்த் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இல்லாம நிதின் ராவல், இந்த சீசன் பெங்களூர் புல்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே பிளேயர் நிதின் ராவல். இந்தியாவோட ஒரு ஃபைனஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். லெஃப்ட் கார்னர் பிளேயர், இந்தியா ஸ்குவாட்லயுமே இருந்தாரு. இன்ஜுரி காரணமா ஆட முடியாம போயிருச்சு. போன சீசனும் ஆடல. இந்த சீசன் என்ன பண்ணுவாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலா வெறும் 13 லட்சத்துக்கு வாங்கப்பட்டார் பெங்களூர் புல்ஸால. 74 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. அது இல்லாம 2 ரைட் பாயிண்ட்ஸ், தலைமை ஓவராலா கலக்கி இருந்தாரு. 5 I5 அவரோட பேர்ல இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து முக்காவாசி சீசன் வந்து இவரோட பேர் தான் ஆரஞ்சு பேண்ட் லிஸ்ட்ல டாப்ல இருந்துச்சு. பெங்களூர் புல்ஸ்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே டிஃபெண்டர், ஒரே பிளேயர் வந்து இந்த சீசன் இந்த பிளேயர் தான் நிதின் ராவல். அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் இறக்கியிருந்தாரு இந்த சீசன். கண்டிப்பா அடுத்த சீசன் ஆக்ஷன்ல அவரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்னா. பட் இந்த சீசன் வெறும் 13 லட்சத்துக்கு ரஞ்சித் சிங் ஷெராவத் அவர் தூக்கிட்டு வந்தாரு. அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் இவர் கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ அவருக்குமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும். இது இல்லாம அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நர்வால். 2 பேர் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. அதுல ஆஷிஷ் நர்வால் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். இவரையும் 13 லட்சத்துக்கு தான் எடுத்தாங்க, பேஸ் பிரைஸ் தான். இவரோட ரைட் பாயிண்ட்ஸ் 128, டேக்கிள் பாயிண்ட்ஸ் 18, கலக்குன்னு கலக்கி இருந்தாரு. 146 புள்ளிகள் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ். பவன் ஷெராவத் இல்லாத சமயத்துல பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு டீமுக்கு. நாட் ஓன்லி ரைடிங், டிஃபென்ஸ்லயும் கலக்கிட்டு இருந்தாரு. இந்த PKL சீசன் 11ல ரொம்ப அதிகமான டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க லிஸ்ட்ல இவரோட பேர் தான் டாப்ல இருந்துச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டீமுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இவரோட பங்கு அப்படிங்கிறது தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றிகள்ல பல மடங்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஆஷிஷ் நர்வால் ஃபார் 13 lakhs
கண்டிப்பா ஒர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் சப்போர்ட் பண்ண ஒரு ரைடர் தான். பட் இங்க பிரைமரியா ஒருத்தர் இருந்தாரு, அவரே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருந்தாங்க. விஜய் மாலிக், தெலுங்கு டைட்டன்ஸை சேர்ந்த பிளேயர், 20 லட்சத்துக்கு தான் எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இது அவரோட பேஸ் பிரைஸ் தான். ரைட் பாயிண்ட்ஸ் 172, டேக்கிள் பாயிண்ட்ஸ் 11 அண்ட் சூப்பர் 10 வந்து 7 எடுத்திருந்தாரு. ஓவராலா 183 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நார்மலான விஷயமே கிடையாது. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் ரைடிங்ல பவன் ஷராவத்தை விட ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் விஜய் மாலிக் தான் இந்த சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பவன் ஷராவத்தோட வேல்யூ 1,70,00,000, இவரோட வேல்யூ 20 லட்சம் தான். 20 லட்சத்துக்கு இப்படி ஒரு பிளேயர் அப்படிங்கிறது கண்டிப்பா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட்ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஓவரால் பார்க்கும்போது இந்த டீம், அதாவது தெலுங்கு டைட்டன்ஸை வந்து பவன் ஷராவத் இல்லாத சமயத்துல சூப்பராகவே பார்த்துக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். நாட் ஓன்லி ரைடர் ஆர் டிஃபெண்டர், ஒரு கேப்டனாவும் அந்த டீமை வந்து சூப்பராகவே கொண்டு போயிருப்பாரு. ஓவராலா பார்க்கும்போதே இந்த பிளேயர் விஜய் மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இன் பிகேஎல் சீசன் 11 தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரியா தான் இருந்துச்சு. 20 லட்சம் தாங்க, வெறும் 20 லட்சம் தாங்க. இது ஏன் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போ நாம 2 தமிழ் தலைவாசோட தங்கங்களுக்குள்ள வருவோம். ஸோ தமிழ் தலைவாசும் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, எப்படி ஃபைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது ரெண்டுமே தரமான பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீர் ஹசன் பஸ்தாமி, 15.10 லட்சம் தான் இவரோட வேல்யூ. அவ்வளோதான் இவருக்கு கிடைச்சிருந்துச்சு. எஃப்எம் யூஸ் பண்ணி இவர் எடுத்திருந்தாங்க. 49 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 2 ரைட் பாயிண்ட்ஸ் ஓவராலா எடுத்திருப்பாரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த பிளேயர் அமீர் ஹசன் பஸ்தாமி வேற டைம் எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் எஃப்எம் யூஸ் பண்ணி அவரோட எஃப்எம் எவ்வளோ எஃபெக்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 15.10 லட்சத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க அமீர் ஹசன் பஸ்தாமியை. தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் மட்டும் தமிழ் தலைவாசுக்கு கொடுத்திருந்தாரு. போன சீசன் நல்ல கிளிம்சஸ் எல்லாம் காட்டினாரு சாகர் இல்லாதப்போ. இந்த சீசன் சுத்தமாவே சாகர் இல்ல, ஃபுல்லா ரைட் சைட் டிஃபென்ஸ் வந்து பாத்துக்கிட்டாரு. உங்களுக்கே தெரியும் தமிழ் தலைவாஸ் வந்து டிஃபென்ஸ்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு. சோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து இந்த அமீர் ஹசன் பஸ்தாமி ஃபார் ரைட் கார்னர். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் வெறும் 15.10 லட்சம் அப்படிங்கிறது ஒர்த் இட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இல்லாம இதை விட பயங்கரமான ஒர்த்து, இதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட். எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, மோயின் சஃபாகி. இவரும் ஒரு ஈரான் பிளேயர் தான், ஒரு ஆல்ரவுண்டர், டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர். பட் இவரை ரைடரா மாத்தி தமிழ் தலைவாஸ் பண்ண சம்பவம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. 103 ரைட் பாயிண்ட்ஸ், 10 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 சூப்பர் 10 வச்சிருந்தாரு. அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 100 ரைட் புள்ளிகளை கடந்த ஒரே ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மோயின் சஃபாகி தான். அண்ட் த்ரூ அவுட் த சீசன் அவர் தமிழ் தலைவாசுக்கு பண்ண சப்போர்ட் அப்படிங்கிறது, அவருக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கணும், ஒரு 50 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கணும். ஆனா 13 லட்சத்துக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு தரமான பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவரை சூப்பரா ஸ்கவுட் பண்ணி தூக்கி இருந்தாங்க. மோயின் சஃபாகி 13 லேக்ஸுக்கு உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா 1,30,00,000 கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாசுக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பட்னா பைரட்ஸோட சுபம் சிண்டே 70 லட்சம், தீபக் 50 லட்சம் சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நான் மேக்ஸிமம் அந்த பேஸ் பிரைஸ் அந்த அமௌண்ட்டுக்கு போன பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன். நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது யாருங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறியாத கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.